கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னைக்கு திருமணம் ஆகாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என்கிட்ட வந்து 8 பேர் இருக்காங்க இப்ப. அதனால ஜெபிக்கலான்னு இருக்கேன். நீங்களும் என்னோட சேர்ந்து ஜெபிங்க. அப்படின்போது 2, 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே கர்த்தர் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்முடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க வல்லவராக இருப்பார். அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, திருமணம் ஆகாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த 8 பிள்ளைங்கள் ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா. இன்னும் ஆண்டவரே, தேசத்தில் யார் யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், சீக்கிரத்தில் திருமணம் ஆக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ஏற்ற துணியை ஆண்டவரே உண்டாக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே சீக்கிரத்தில் செய்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லா பிள்ளைங்களும் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த வேலையில் ஜெபிச்ச ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது ஜெபம் ஆண்டவரே, தினமும் ஆண்டவரே நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமேன். நீங்கள் அப்படியே செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.